வணக்கம். அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அமைச்சராக நீண்ட அனுபவம் கொண்டவர், திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக முதன்மை செயலாளராக இருக்கும் திரு துரைமுருகன் இன்றைய அக்னி பரீட்சையில் நமது சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அவரை உங்கள் சார்பில் வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம் சார், சமீப காலமாக திமுகவின் முன்னணி தலைவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் திமுகவுக்கு ஒரு ஆதரவு அலை பெருகி வருகிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். பல கூட்டங்களில் பேசுறீங்க. எதை வைத்து திமுகவுக்கு ஆதரவு அலை பெருகுகிறதுன்னு சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் மக்களோடு மக்களாக இருந்து வளர்ந்த கட்சி. கிராம மக்களோடு தொழிலாளர்களோடு பழகுகிறவர்கள். எனவே அந்த மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற மனமாற்றத்தை வைத்து தான் நாங்கள் மகத்தான ஆதரவு எங்களுக்கு வருகிறதுன்னு சொல்லியிருக்கோம். மனமாற்றம் என்பதை எதை வைத்து சொல்றீங்க? மனமாற்றம் என்பது ஒரு தற்போது நடைபெறுகின்ற அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை என்பது போல மக்களிடம் வெளிப்படையாக தெரியவில்லையே. எப்பொழுதும் தெரியாது. எப்பொழுதும் மக்கள் கொடியேந்தி கொண்டு நாங்கள் எதிர்ப்பலை வீசுகிறோம் இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக என்று எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது. சில நேரங்களில் எதிர்ப்பலையில் போல தெரியும், ஆனால் சில நேரங்களில் தெரியாது. அதை உணர்கிற சக்தி சில அரசியல்வாதிகளுக்கு வேண்டும். அதை உணர்ந்து அதுக்கு தக்கபடி தங்களுடைய அணுகுமுறையை வைத்தால் நிச்சயம் அந்த மனமாற்றம் பலன் கொடுக்கும். மனமாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க, மக்கள் ஆதரவு உங்களுக்கு பெருகி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது, ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்தி இருக்கலாமே. தேவையில்லைன்னா விட்டுட்டோம். ஏன்னு கேட்டால் ஒரு தேர்தல் இடைத்தேர்தலில் நிற்பது நிற்காததும் வீணான வேலை. இந்த இடைத்தேர்தலே எனர்ஜி அதை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. அதே மாதிரி அதிமுகவும் 5 முறை நிற்காமல் இருந்திருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி யாரும் அவங்கள கேட்டிருக்க மாட்டீங்க, இன்னைக்கு எங்களை மட்டும் கேட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை. இடைத்தேர்தலில் திமுக ஒரு முறை போட்டியிடுகிறது, ஒரு முறை புறக்கணிக்கிறது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு முடிவை எடுக்கிறதா, இல்லை உங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு போதும் தைரியமாக நீங்கள் போட்டியிட்டு அவளை தோற்கடித்து எதிர்ப்புகளை இருக்கிறது, வெற்றி பெறும் எங்கள் பக்கம்தான் வெற்றி என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு எப்பொழுது எந்த ஆயுதத்தை கையாளுவது என்று எங்களுக்கு தெரியும். ஒரு வீரனுக்கு போர்க்களத்திலே தெரிய வேண்டும். அப்படி எந்த களத்திலே நாங்கள் ஒதுங்குவது, எந்த களத்தில் நிற்பது என்பது நாங்கள் எடுக்கிற ராஜதந்திர முடிவு. நீங்கள் ராஜதந்திர முடிவுன்னு சொல்றீங்க. ஆனால் பொது பார்வையில் பார்க்கும்பொழுது திமுக இந்த தேர்தலில் போட்டியிட்டால் தோற்று விடுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு சொல்லலாமா? தோற்று கூட இருப்போம், நான் இல்லைன்னு சொல்லல. ஏனென்று கேட்டால் 30 மந்திரிகளும் மூளைக்கு மூளை இருக்கிறார்கள். அரசாங்கத்தின் பணத்தை கொட்டுகிறார்கள், பணத்தை வாரி வாரி இடைத்திருக்கிறார்கள். ஆகியனாலே தோற்று கூட இருப்போம். நாங்கள் நான் ஒன்று ஜெயித்திருப்போம் என்று கூட சொல்லவில்லை, நின்றிருந்தால் ஜெயிச்சிருப்போம் என்று சொல்லவில்லை. ஆகையினால் ஸ்ரீரங்கத்திலேயே பார்த்தோம் அந்த அலங்காரத்தை. ஆகையினால் வீணாக தங்களுடைய எங்கள் நேரத்தையும் எங்கள் நினைப்பையும் வீணடிக்க அது விரும்பவில்லை. ஆனால் மற்றவர்கள் பொதுவாக அரசியல் விமர்சகர்களாகட்டும் சில ஊடகங்களாகட்டும் பேசுவது என்னவென்றால், கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆதரவு கிடைக்கவில்லை திமுகவிற்கு, அதனால் தான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, கூட்டணிகள் அமையவில்லை, கூட்டணி சேரவில்லை, சரியான கூட்டணி இல்லை என்ற ஒரு கருத்து பேசப்படுகிறது. கூட்டணி இல்லாமல் தான் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் நின்றோம். இந்த கூட்டணி இல்லை என்று அங்கே பேக் அடிக்கவில்லையே. நாங்கள் எங்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்றது எங்கள் கட்சி எடுக்கிற முடிவு. வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவின் அணுகுமுறை எப்படி இருக்கும்? இந்த தேர்தலை எப்படி அணுக போறீங்க நீங்க? நாங்கள் எப்படியெல்லாம் அணுக போகிறோம் என்று உங்களிடத்தை சொல்வது அது நியாயம் அல்ல, முறையும் அல்ல, அது தேவையும் அல்ல. ஆனால் பொதுவாக சில பிரச்சனைகளை வைத்து அடிப்படையில் இந்த பிரச்சனையை எழுப்புவோம், இப்போது மக்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிற ஒரு பொதுவான பிரச்சனையை வைத்து பேசலாம். பொதுவாக இருக்க இது ஒரு இந்த ஆட்சியில் ஒரு 4 ஆண்டு காலத்திலே ஒரு செயல்படாத ஒரு ஆட்சி. எந்த விதமான முன்னேற்ற திட்டங்கள் கிடையாது. தொழிற்சாலைகள் பெருகவில்லை, தொழிலாளர்களுக்கு ஊதிய ஒப்பந்தங்கள் போடப்படவில்லை, விலைவாசி குறையவில்லை, வேலையில்லாத திண்டாட்டமும் போக்கப்படவில்லை. ஒரு முதலமைச்சரே செயல்படாமலே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த மக்கள் மத்தியில் எங்கெங்கோ பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. நித்தும் கூலிப்படைகள் கொண்டாட்டம், செயின் அறுக்காத விதிகளே கிடையாது, கொலை நடக்காத ஊரே கிடையாது. ஆகையினாலே சட்டம் ஒழுங்கு செத்து போயிருக்கிறது. சட்டமன்றம் இருக்கிறது லாலி பாடுவதற்காக, மந்திரிகள் இருக்கிறார்கள் தலையாட்டு பொம்மைகளாக, முதலமைச்சர் இருக்கிறார் ஒரு பாட்டுக்கு, மக்கள் இருக்கிறார்கள் தேர்தல் வரட்டும் என்று. இதுதான் நாட்டு நிலைமை. இதெல்லாம் எங்களுக்கு புரியும்.
சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, செயின் அறுக்காத வீதிகளே இல்லைன்னு சொல்றீங்க. இது என்னவோ இந்த ஆட்சியில் இந்த காலகட்டத்தில் மட்டும் நடப்பதை போல சொல்லுவதை வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய? ஏன்னால் திமுக ஆட்சி காலத்திலும் என்னுடைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலும் கடந்த திமுக ஆட்சி காலத்திலும் இதே போன்று சட்டம் ஒழுங்கு பல இடங்களில் கொலைகள் நடைபெற்றது, கொள்ளைகள் நடைபெற்றது, செயின் அறுப்பு நடைபெற்றது. அப்ப இப்படி மட்டும் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் அது கட்டுப்படுத்துகிற அரசாங்கம் வேணும். இந்த காலத்துல எந்த காலத்திலும் தான் இருக்கு. திருடு என்பது மனிதர் சுபாவம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு. அப்ப இந்த ஆட்சியில மட்டும் நீங்க குறை சொல்றது இந்த ஆட்சி சொல்றத பொருளும் நீங்க குறை இந்த ஆட்சியில் நடக்கிறது. இந்த ஆட்சி எந்த விதமான அதை தடுப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு அல்லது தண்டிப்பது நம்முடைய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றேன். நான் முதல்வர் செயல்படவில்லைன்னு குற்றம் சாட்டுறீங்க. ஆம் ஆம் ஆம், முதல்வர் செயல்படவில்லைன்னு எப்படி குற்றம் சாட்டுறீங்க? இன்றைக்கு பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. வேணாம் 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 விடும். இட்டடி நோக்கு எடுத்தடி கொப்பளிக்கு நடந்து போய் திட்டத்தை விட்டு வர்றாங்களா? அது போதும் உங்களுக்கு. என்ன வேற சொல்றீங்களா? திமுகவோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு நான் அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். அது சொல்றது ஒரு அரசியல் கட்சி அல்ல. என்றால் தற்போது நீங்க சொல்வது ஒரு அரசியல் கட்சி அல்லன்னு சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியுடைய பொருளாளர் வந்து காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக்குள்ள நாங்கள் தயார்னு பேசுறாரு. EVK இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியோட தமிழக தலைவர், அவரும் பேசுறாரு. இன்றைக்கு கூட பேசியிருக்கிறார் EVK இளங்கோவன், நாங்கள் திமுகவுடன் இணைந்து போராட தயார், மக்கள் விரோத ஆட்சி அகற்ற தயார்னு சொல்றாங்க. அப்ப உறுதியா கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மற்றவர்கள் யார் எங்களோடு சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கலாம். நாங்கள் யாரோடு எப்பொழுது எல்லாம் சேர வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுப்போம். நீங்கள் முடிவெடுப்போம் சொல்றீங்க. ஆனால் மற்ற கட்சிகள் தற்போது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான அணுகுமுறை எல்லோரும் வந்து ஒரு அலை பெருகி கொண்டிருக்கிறது. திமுக ஆதரவு ஒரு அலை இருக்கும்பொழுது அந்த அலையை பயன்படுத்தி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கலாமே. அமைப்போம். பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நிச்சயமாக. ஆனால் தற்போது இருக்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது திருமாவளவன் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி என்ற ஒரு தத்துவத்தை முன்னணி வைத்து அவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் பல்வேறு தங்கள் கருத்துக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களாம் ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி என்று வரும்பொழுது திமுக அதை ஆதரிக்கிறதா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாடு இதுவரை தெரியவில்லை. அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணி அமையும் எப்படி சொல்ல முடியும் உங்களால்? மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி நான் தலையிட்டு என்னுடைய கருத்தை சொல்ல விரும்பவில்லை. அது அவர்களுடைய விருப்பம், அவருடைய கொள்கை, அவர்களுடைய அணுகுமுறை. நாங்கள் அதை குறை சொல்லவில்லை. எங்களுக்கென்று ஒரு அணுகுமுறையை நாங்கள் வகுத்திருக்கிறோம். எங்களுக்கென்று அது எப்பொழுது யார் யார் மூலம் எப்படி சாதிப்பது என்பதை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அது தக்க நேரத்தில் தக்கபடி செய்வோம். மிக சிறப்பான பதில். இருந்தாலும் உங்களுடைய ஒரு திமுக நீண்ட காலமாக உறுப்பினராக இருக்கீங்க, ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. உங்கள் தனிப்பட்ட கருத்து, கூட்டணி ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? நீங்க எப்படி கேட்டாலும் எங்கிட்ட அந்த மாதிரி பதிலெல்லாம் வராது, எதிர்பார்க்காதீங்க. மத்தியில் கூட்டணி ஆட்சி திமுக பங்கேற்று இருக்கு, மாநிலத்திலும் ஒரு கூட்டணி ஆட்சி வரும்போது அதை வரவேற்கலாமே. அது மாதிரி ஒரு பெரிய பாலிசி மேட்ரு. இந்த பாலிசி மேட்ரு நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, உயர்மட்ட குழு, எங்கள் தலைவர்களாக இருக்காங்க. அவர்கள் முடிவெடுப்பதை தவிர தனிப்பட்ட துரைமுருகன் சொல்லுவதல்ல. மிக சரியான பதில். நான் திமுக பதிலாக இதை கேட்கல, துரைமுருகனோட பதிலாக கேட்கிறேன். துரைமுருகன் எப்படி திமுக தானே, அதனால நான் சொல்லுவேன். தனிப்பட்ட கருத்துக்கள் சிலது இருக்கலாம், அது உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடாது. அந்த கருத்து நீங்கள் சொல்ல விரும்பவில்லை என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப கூட்டணியை பொறுத்த மட்டில், காங்கிரஸை பொறுத்த மட்டில் திமுக இணக்கமாக இருப்பது போன்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டில் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் வந்து திமுகவுடன் இணக்கமாக இருக்கும் சூழ்நிலை தான் இருப்பார்கள். ஆனால் சமீப காலமாக இடதுசாரிகளின் அணுகுமுறை திமுகவை தவிர்த்தே காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல அவங்க கிட்ட கேட்டா ஊழல் படிந்துள்ளது, கரை படிந்துள்ளதுன்னு சொல்றாங்க. அவங்க மேல கேரளத்தில் எவ்வளவு படிஞ்சு இருக்குதுன்னு அவங்கள சொல்லணும். கேரளத்தில் எவ்வளவு படிஞ்சிருக்கு, என்ன சமாச்சாரம் நடக்குது, யுத்தம் நடக்குது, அச்சுதானத்துக்கு பேர் என்ன குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நீங்க கூட்டணி கொடுத்து பேச தயாரா இருக்கீங்க? நாங்க எங்களோடு யார் கூட்டணி எங்களை மதித்து வருகிறார்களோ அவர்களோடு நாங்கள் பேச தயாராக. அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப உங்கள் மீது இந்த ஊழல் கரை படிந்திருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சமீப காலமாக ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். திமுகவும் அண்ணா திமுகவும் கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தை சீரழித்து விட்டார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வலியுறுத்தி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது தவறோ உண்மையோ ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி பேசும்பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சமூகத்தில். அப்படி பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த அஸ்திரம் திமுக அதிமுகவும் தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று கூறுகின்ற ஒரு வார்த்தை சொற்றொடர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? திராவிட இயக்கத்தை குறை சொல்வது இது ஒன்றும் புதியதல்ல. திராவிட இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து பல எதிர்ப்புகளை தாங்கி வந்திருக்கிறது.
இப்பொழுது ஒரு அஸ்திரத்தை டாக்டரை அவர் தொடுத்திருக்கிறார்கள். அந்த அஸ்திரம் எது பலமானதா பலகீனமானதா என்பதை காலம் தெரிவிக்கும். இவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சியால் அறிவிக்கப்படுகிறது முடிகிறது. ஆனால் திமுக போன்ற கட்சிகள் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க முடியல, ஸ்டாலினா அல்லது திமுக தலைவரா, எப்படி ஒரு குழப்பம் இருக்கிறது. எங்கள் கட்சியில் எப்போ இதுவரை அப்படி சொன்னதில்லை. அவங்க கட்சியில் சொல்லிக்கிறாங்க. நான் வேறு கட்சி ஏன் சார் என் பையனை குழந்தை ராஜா இவன் தான் மந்திரின்னு சொல்லிக்கிறதுல அதில் என்ன தப்பு இருக்கு? அவங்க ஆசை அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அவங்க பட்சி பழக்கம் அது. எங்கள் கட்சியினுடைய பழக்கம் இதுவரை இவர் தான் முதலமைச்சர் நாங்கள் சொன்னது கிடையாது. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்து எங்கள் தலைவர் செல்வார், கட்சி நடக்கும். யார் எப்பொழுது என்ன நிலைமை என்பதை நாங்கள் அப்போ கூடி முடிவெடுப்போம். அதுக்காக இப்போத்துலேருந்து பட்டம் கட்டி விடுற மாதிரியெல்லாம் நாங்கள் எங்கள் கட்சியில் பழக்கம் இல்லாது. பழக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஒருவரை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழக்கம். அடையாளம் தெரியாத இடத்துல யார் என்று கேட்பார்கள். இது அடையாளம் தெரிந்த கட்சி, மக்கள் அப்படி கேட்க மாட்டார்கள். அடையாளம் தெரிந்த கட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் மக்கள் ஒரு குழப்பம் இருக்கு. திமுக தலைவர் போட்டியிட போறாரா, முதலமைச்சராக அவர் வருவாரா அல்லது ஸ்டாலின் வருவாரா? குழப்பம் அல்ல இது, உங்களுக்கு ஊடகங்களுக்கு குழப்பம். ஊடகங்களுக்கு குழப்பம் என்றால் மக்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் அதுதான் எதிரொலிக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் நாங்க சொல்றது கிடையாது இதுவரையிலும். நாங்க இப்ப சொல்லலை, அதே மாதிரி அவ்வளவுதான். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் சீரழித்து விட்டன. குறிப்பாக இந்த மது கொள்கையில 2 கட்சியும் மறைமுக கூட்டு ரகசிய கூட்டு வைத்துக்கொண்டு தமிழகத்தை சீரழிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பலமாக வைக்கப்படுகிறது. இந்த மதுவிலக்கு பிரச்சனையில திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவினுடைய நிலைப்பாடு எங்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவிப்போம். அப்ப தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு தொடர்பாக ஒரு பொருள் கொண்ட ஒரு அறிக்கை வெளிவரும் எதிர்பார்க்கலாம். அப்ப நிச்சயமாக மதுவிலக்கு வரப்போகிறது என்று சொல்லலாமா? திமுகவின் பிரச்சார அறிக்கையில் இருக்குன்னு சொல்லலாமா? அது எப்படி இருக்கும்? மதுவிலக்கு குறித்து ஒரு அறிக்கை, ஒரு விளக்கம் வரும் என்று சொன்னேன். நீங்களாக அதுக்கப்புறம் பொழிப்புறதுக்காக எழுதிக்கிட்டா நான் என்ன பண்றது? ஏன்னா மது பிரச்சனை தற்போது சமீப காலத்தில் எல்லோரும் கையில் எடுத்துக் கொண்டிருக்காங்க. அதனால்தான் திமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். அது எங்கள் நிலைப்பாட்டை எங்கள் தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக தெரிவிப்போம். அதே போன்ற இது காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை இரண்டும் தனித்தனியாக பேச வேண்டும். ஏன்னால் பொதுப்பணித்துறையில் நீங்கள் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்தவர், அதனால கேட்கணும்னு விருப்பப்படுறேன். காவிரி பிரச்சனையில் முல்லை பெரியார் பிரச்சனை 2 பிரச்சனையுமே திமுக துரோகம் இழைத்து விட்டதுன்னு அதிமுக தொடர்ந்து கூறி வருகிறது. நீங்களும் பல்வேறு சமயங்களிலே ஒரு பதில் அளித்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அவங்க தொடர்ந்து சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் அப்படி சொல்றாங்க? துரோகம் பூரா செய்தது அவர்கள், ஆனால் அது பூரா ஆக்கப்பணிகளை செய்தது நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற குற்றச்சாட்டு. யார் என்ன துரோகம் செய்திருக்கிறார்கள்? இந்த முதலாக இந்த மாதிரி காவேரி பிரச்சனைக்கு ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்டதும் கலைஞர் அவர்கள் தான். அதற்காக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே முதல் கொண்டு வந்தது நாங்கள் தான். இந்த பிரச்சனை இரு மாநில முதலமைச்சர்களோடு இருந்த ஒரு பிரச்சனையை மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அன்றைக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த KL ராவ் அவர்களை கொண்டு வந்து இதை பேச வைத்ததும் அவர்தான். அதற்கு பிறகு இறுதி தீர்ப்புக்காக வாதாடி இறுதி தீர்ப்பை வாங்கி கொடுத்தது நாங்கள் தான். ஆக ஆரம்பம் முதல் முடிகிற வரையில் அத்தனையும் செய்தவர் கலைஞர் அவர்கள். இறுதி தீர்ப்பு வாங்கி கொடுத்தது நீங்க அது வரைக்கும் செஞ்சுட்டீங்க. அதற்கு பிறகு அது அரசுதலில் வெளியிட்டு செயல்படுத்த வேண்டியதை செய்யாமல் இருந்தது நாங்க தான் வர்றீங்க. நீங்க நாங்க இதை செய்துட்டோம், எங்க ஆட்சி போயிடுது. ஆனா நீங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்த பிறகு நீங்க மத்திய ஆட்சியில தான் இருந்தீங்க. அரசுதலை வெளியிடுவதற்கான முயற்சி நீங்க ஏன் எடுக்கல? நாங்க சொல்லியிருந்தோம், நாங்க எடுத்திருந்தோம். இடையில நாங்க இடைக்கால ஆணையம் போட்டிருந்தோம். எத்தனை ஆண்டு காலங்கள் நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் வந்த பிறகு அரசுல உடனே வெளியிட சொல்லி நீங்க வலியுறுத்தி நாங்க வலியுறுத்திக்கிட்டு தான் இருந்தோம். என்ன தவற பிரச்சனைன்னு கேட்டாலும் நீ பார்க்கணும்ல, உடனே ஏன் நாங்க படல்னு கேட்குறீங்க? நியாயமான கேள்வி. அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. தீர்ப்பு உரைத்த பிறகு அந்த தீர்ப்பில் யாருக்காவது பாதகம் இருக்குமானால் அவர்கள் 3 மாத காலத்துக்குள்ளாக தங்களுடைய கோரிக்கையை அந்த மனுக்கு அனுப்பணும். அது மாதிரி நம்ம அனுப்பலாமான்னு கேட்டப்போ இதே சர்வ கட்சி கூட்டம் கூட்டி பேசணும். இதே பன்னீர்செல்வம் வந்து உட்கார்ந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இதுக்கு இப்போ நாம் போயிடக்கூடாது, கேட்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு அதிமுக சார்பிலேயே சொன்னவங்க அவங்க தான். அன்றைக்கி அறிக்கலை நாம கொடுத்துட்டோம் ஒரு பெட்டிஷனை, எங்களுக்கு என்னென்ன குறைன்னு. கர்நாடகா கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, கேரளாவும் கொடுத்துட்டாங்க அவங்க குறைகளை. இதன் மீது ஃபைனலாக அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரிபியூனல் கொடுக்கணும். அந்த ட்ரிபியூனல் அறிக்கை அவனுக்கு போய் சேர்ந்த பிறகு தான் அவன் கெஜெட்டில் போடுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ட்ரிபியூனல் இதில் இடையில என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்க கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டான். கர்நாடகா இங்கேயும் ஒரு பெட்டிஷனை போட்டான், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டான்.
அவன் ஓட்டானே நாம போட்டுட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, அங்கே ஃபைனல் பண்ணிவாங்க, நான் தீக்கிறேன் உட்காந்துட்டாங்க. இவங்க என்ன தீர்றாங்க, அவனை கேட்டால் அவர் சுப்ரீம் கோர்ட்டு அது கரெக்டாக தான் போகும். ஆக அந்த டிலே கோர்ட்டுக்கும் ட்ரிபுனலுக்கு ஏற்பட்டதில் காலதாமதம் ஆகி போச்சு. ஆகியனால தான் அது படப்படலையே தவிர, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் தள்ளிட்டு கடைசியில் இன்றைக்கி அவங்க போட்டு கேட்டதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர நாங்கள் ஒன்றும் அன்றைக்கி கேட்காம இல்லை, அதுக்காக பார்த்துப்படல. சட்ட நுணுக்கு அதில் இருக்குது. இப்போ அதிமுக துரோகம் இழைத்து விட்டதுன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? யார் அதிமுக எத்தனை துரோகம் பண்ணுறது? அவங்க ட்ரிபுனலே ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்களே அவங்க. அது முன்பு, ஆனால் தற்போது ஏற்றுக்கொண்டு அரசியல் வெளியிட வைத்து அதுக்கப்புறம் காவிரி தாயின் விவசாயிகளை பட்டம் கொடுக்கல. அதுக்கு நான் கூட 10 பேர் கொடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். நான் அதை பற்றி எல்லாம் குறை சொல்ல. காவிரி தாய் என்ன கொடுக்கட்டும், மதர் என்ன கொடுக்கட்டும். இல்ல, இது எனக்கு என்ன கேள்வினா, திமுகவும் அதிமுகவும் பரஸ்பர குற்றச்சாட்டுல வைத்துக்கொண்டு கடைசியில பலன் மக்களுக்கு கிடைக்காம இருப்பது மக்கள் தானே தவிக்கிறாங்க. பரஸ்பர குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லதில்ல, அவங்க தான் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இப்ப என்ன செய்தால் இந்த தீர்ப்பு அவர் முழுமையா அமல்படுத்தப்படும்? அன்னைக்கு ட்ரிபுனலுக்கு காவேரி மேலாண்மை அமைச்சா தான் இந்த ட்ரிபுனல் முழுமை அடையும். அதற்கு திமுக சார்பில் நீங்க சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கீங்களா? சட்டமன்றத்தில் பேசுறீங்களே, பேச விட்டுறாங்களாங்க? என்ன என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் முழுக்க பேசியிருக்கிறோமா? எங்கள் எடுத்த உடனே ஆய்வு ரெகுலரான சட்டமன்றம். நாங்கள் சட்டமன்றத்துக்கு போனோம், வந்தோம், சென்றோம், வந்தோம் தான் வர்றோம். சட்டமன்றத்தில் அது மாதிரி பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லையே அவங்க. இல்லை, சட்டப்பேரவையில் வந்து அங்குள்ள அமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுறது என்ன சார்? ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா, இளைச்சவன் நான் தான் கேட்குறேன். இந்த கேள்வி இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு கேட்க முடியாது. இல்லை, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. இல்லை, அவங்க கிட்ட பொதுவாக சட்டப்பேரவையிலிருந்து திமுக வந்து தொடர்ந்து வெளியேற்றுறீங்களே ஏன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் சொல்கிற அந்த அடிப்படை விதிகளை மீறி பேசுகிறார்கள், தேவையற்ற நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் கூட எங்களை இப்படி தான் வெளியேற்றினார்கள் அவர்கள். அந்த நடைமுறை தான் தற்போது இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மறுபடியும் வைக்கிறாங்க. சட்ட விதிகளை பற்றி எங்ககிட்ட சொல்கிறாங்களா சார்? 40 வருஷத்துக்கு மேலே அந்த சட்டவையில் உட்காந்துக்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் உங்களை செயல்படாமல் வைக்கிறார்கள் குற்றச்சாட்டு. அது சபாநாயகர்கிட்ட நீங்கள் அந்த இதை தெரிவிச்சிங்களா? கூட ஐயோ பாவம், விட்டுருங்க பாவம், அவரை போய் என்னத்துக்கு. காவிரி பிரச்சனை போன்ற முல்லை பெரியாறு பிரச்சனையிலும் திமுக வந்து துரோகம் இழைத்து விட்டது அப்படின்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கு உங்கள் பதில் என்ன? ஏன்னா நீங்க தான் இதுக்கு தெளிவாக பதில் தொடர்ந்து வச்சுங்க. துரோகம்ன்ற வார்த்தையை அந்த அதிமுக முல்லை பெரியாறில் சொல்றதுக்கு அருகது கிடையாது. முல்லை பெரியார் விவகாரமே எப்படி ஆரம்பிச்சிச்சு? டேம் நல்லா இருந்தது. எவனோ 4 பேர் மலையாளத்தில் இருக்கிறவன் இந்த டேம் வீக்குன்னு எழுதுனான். அதை பார்த்து அங்கே தாமஸ் அப்போ வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சேர்மன் அவர் வந்துடுறார். வந்துட்டு டேம் மேலே நின்று சொன்னார், டேம் இஸ் வெரி சேஃப், எழுதுறாங்கன்னார். முடிஞ்சு போச்சு விவகாரம். ஆனால் எல்லாரையும் அங்கவான்னு கூப்பிட்டார் எங்களுக்கு ட்ரிவாண்டத்துக்கு. இவர் ட்ரிவாண்டம் போயிட்டார். இங்கே இருக்கிற செக்ரட்டரி சி அப்ப இம்மை எல்லாம் அந்த துர்தேசம் நம்ம தேட்டம் எல்லாம் மலையாளியாக மாற்றிக்கிட்டோம். இங்கே நமக்கு எல்லாரும் பிடபிள்யூ செக்ரட்டரி எல்லாரும் மாற்றிட்டாங்க. 10 வரைக்கும் வாய் வளைச்ச ராஜா முகமது ஒருத்தர் இங்கேருந்து போனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, டேம் நேற்று சொன்ன சேஃபன்னு, ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக பலப்படுத்துங்க, 152 136 அடி இறக்குங்கன்னு சொல்கிறாங்க. 152 அடி 156 அடி இறக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஏக்கர் 2 லட்சம் ஏக்கர் பாதிக்கும். இந்த பாதிப்பு நடக்கும்னு சொன்னால் அதுக்கு யார் ஒப்புதல் கொடுக்கணும்? கேபினட் கொடுக்கணும். சரி, இப்படி கேட்குறீங்க, எங்கள் கவர்மெண்ட்டு கொண்டு போகிறோம், எங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்டு சொல்கிறோன்னு வந்திருக்கணும் அவங்க போகிறவனுங்க. இங்கே எம்ஜிஆர் அப்போ கூப்பிட்டு கேட்டிருக்கணும். 10 வரைக்கும் அவர் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு கேபினெட் உட்கார வச்சு பரிசீலனை பண்ணி மறுபடியும் ஏதாவது போயிருக்கு, பெரிய மந்திரிகள் யாராவது போய் பேசி சலாம் மினிஸ்டர் அனுப்பிச்சு பண்ணியிருக்கணும். ஆனால் யாரையும் இன்னைய வரையில் கேபினெட்டில் அதுக்கான குறிப்பே கிடையாது. அதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வரையிலும் குறிப்பு கிடையாது. நானும் துறை பார்த்துட்டேன். அது எம்ஜிஆருக்கு வரல. ஆனால் இன் கேமரா இடன் ராஜெண்டா மாதிரி அங்கே இந்த போன அதிகாரிகள் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு 136 அடிக்கிறாங்கன்னு கையெழுத்து போட்டு வந்தாங்களே, அதுதான் முதல் துரோகம். இதில் அதிமுக செய்த மகத்தான துரோகம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். நான் மறைஞ்சவர்கிட்ட மேலே இப்போ அதை பற்றி பேசக்கூடாதுன்றதுனால நாங்கள் அதிகமாக பேசுறது மறைஞ்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க போனோடனே நாங்கள் வந்தோம். நாங்கள் இதை பண்ணோம். இப்படி இன்னும் சொல்ல போனால்
நாம் நம்மக்கிட்ட வந்து மீன் பிடிக்கிற உரிமை. இதே போலீஸ் நம்மக்கிட்ட இருந்தது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த போலீஸுக்கு சம்பளம் யார் கொடுக்கறது? நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எம்பி விட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலை இவங்களும் போட்டுருந்தாங்க. அப்புறம் இவங்க மாறி மாறி வந்தோம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பலப்படுத்திட்டாங்க. 136 ரெடி பண்ணிட்டு ஒரு 3 மெத்தடில் எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர் பண்ணி அந்த பலப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதை பலப்படுத்திட்டோம். பலப்படுத்தினவர்கள் அவன் என்ன சொன்னான், பலப்படுத்தினோடனே ஃபஸ்ட்டு டேங்க் 142 போகலாம், 152 அப்புறம் போகலான்னு சொன்னான் தாமஸ். நாங்கள் 142 நிறுத்தணும். அவன் நிறுத்தக்கூடாதுன்னு தகராறு பண்ணான். நிறுத்தணும் இன்னும் நம்ம இங்கே ஹைகோர்ட்டில் பல பேர் போட்டாங்க, பலப்படுத்திட்டாங்க. ஆஸ் ஃபார் த ரூல் சொன்ன மாதிரி 142 142 அலோவ் பண்ணணும். இவங்க போட்டாங்க 151. அங்கே இருக்கிற அதை நிறுத்தக்கூடாதுன்னு தண்ணி போட்டான். ஒரே சப்ஜெக்ட் 2 கோர்ட்டில் வந்ததுனால நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டார் கலைஞர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த பெட்டிஷன் அங்கே போகிறது வரை தான். அதுக்கப்புறம் 5 by 1 வந்து அந்த தீர்ப்பையும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். அதனால் இதில் துரோகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆரம்பத்திலேயே சுழி போட்டது அவங்க தான். அதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை, இப்படி லாலி பாலி பேச வேண்டாம்னு தான். இல்லை, எனக்கு கேள்வி என்ன, திமுக காவிரி பிரச்சனையாகட்டும் இல்லை முல்லை பெரிய பிரச்சனையாகட்டும் ஆரம்ப கட்டத்திலிருந்து மிக தெளிவாக நீங்கள் சொன்னது போல பல நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் கடைசியாக ஜெயித்தது ஜெயலலிதா தானே. அவங்க தானே அந்த இறுதி தீர்ப்பை வாங்கி கொடுத்து அரசு இதழில் வெளியிட்டது என்பது போல அவங்களுக்கு தானே எல்லாருமே வந்து அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே. அவங்க ஆட்சியில் வந்தது அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் மாறி வருது, ஆட்சி வரும்போது கொடுத்துட்டாங்க. அவங்க அதுக்காக நோட்டீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன கிடக்குது? ஆனால் மக்களுக்கு தெரியும், ரெக்கார்ட் தெரியும் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவங்கள மக்களுக்கு தெரியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆதாரங்கள் இன்னைக்கு வரல ஏன் சார் தண்ணி வரல? நீங்க ஒன்று கேட்குறேன், எவ்வளவு பிளண்டரான வேலை செய்தாங்க இந்த வருஷம். 90 அடி இருந்தால் மேட்டூர் டேம் திறக்கலாம்னு இருக்கு. 78 அடி இருக்கு கிட்டத்தட்ட. அப்போ ஜூன் 12ஆம் தேதி, வழக்கமான ஜூன் 12ஆம் தேதி திறந்தா 3 லட்சம் குருவை சாகுபடி ஆகும். கெட்டிகார்த்தனமாக என்ன பண்ணணும்னா 78 அடி தான் இருக்கு. இந்த ஜூன் 12 78 அடி இருக்குது, 90 அடி திறக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, வானிலை டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு என்ன எப்படி மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், மான்சூனுடைய பலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கணக்கு கேட்டிருக்கணும். அவங்ககிட்ட கணக்கு கேட்டிருந்தா ஏர்லி மான்சூன், பயமான மழை, இதெல்லாம் கணக்கு போட்டிருந்தா அப்படின்னா இவ்வளோ தண்ணி வரும் நமக்கு, நாம் இப்போ திறந்தோம்னா இவ்வளோ தண்ணி போகும், இவ்வளோ தண்ணி வந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு கணக்கு போட்டு 70 அடியில் அன்றைக்கி ஜூன் 12ஆம் தேதி திறந்திருந்தால் இன்றைக்கி பேஞ்ச மழைக்கு கரெக்டாகி அவன் 3 லட்சம் ஏக்கரை பயிர் பண்ணியிருப்பான். ஆனால் பிடபிள்யூ மினிஸ்டர் அந்த வேலையை செய்யலை. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இது யாருக்கு, அவங்களுக்கு பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க போது இண்டிபெண்ட்டாக முடிவு எடுக்கிற சொல்லத்தை கேளுங்க, முடிவு எடுக்கிற புதிய இல்லை. ஆனால் ஒரு முறை 56 அடி தான் இருந்தது. நான் இப்போ சொன்னேன் எப்படி 56 அடியில் திறக்கிறதுன்னு. அப்போ இதே மாதிரி எல்லோரும் கூட்டி கலைஞர் பேசி தைரியமாக திறக்கலாம்னா திறந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி வந்துடுச்சு. அதனால் இதையெல்லாம் கூடி முதலமைச்சரோடு விவாதிக்கணும். செக்ரட்டரி, பிடபிள்யூ செக்ரட்டரி கூப்பிடணும், வானிலைக்காரனை கூப்பிடணும். இவங்களுக்கு கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கடவுளை பார்த்தவன் சொன்னவன் கிடையாது, சொன்னவன் கடவுளை பார்த்தவன் கிடையாது, இவங்களே முதலமைச்சர் பார்த்தவன் கிடையாது, பார்த்தவன் சொன்னவன் கிடையாதுன்னு இருக்காங்க. எங்கேருந்து நடக்கு சார்? நீங்க என்ன போட்டு உயிராக இந்த கூட்டம் நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு அமைச்சராக இருப்ப கூட்டத்தை நடத்திருக்கலாம் இல்லையா? அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நடத்தணும்னு அவசியம் நடத்தி தான் இதை நடத்திருக்கணுமே. இல்ல 90 அடி இன்னும் வரலையே. ஏன் வராது? இன்னும் வரல. இன்னும் 90 அடி நல்லா வந்துட்டு வந்தா 86 அடி 87 அடி தான் இருக்கு. இன்னும் மழை செய்து இருக்கு. சவுத் வெஸ்ட் உங்களுக்கு மாவட்டம் இந்த மாதிரி தண்ணி வந்தா அந்த தண்ணி நின்று போயிடும். இதெல்லாம் ஒரு திட்டமிடலே இல்லாமல், ஒரு கூர்நோக்கு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்களா? அச்சரம் பொறும் நீங்க சொன்னது அச்சரம் பொறும். அப்படி ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அது செயல்படாத அரசுன்னு உங்க தலைவர் சொல்வது சரி என்பதுதான் உங்களுடைய வாதம் இல்லையா? சரி, இதையே வைத்துக்கொண்டு அடுத்த கேள்விக்கு வருகிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து திமுக தனித்து போட்டியிடுமா இல்லை கூட்டணிகளோடு போட்டியிடுமா என்பதுதான் அடுத்த கேள்வியாக வருகிறது. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க எங்க செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும்னு. இருந்தாலும் பொதுவாக கேட்கும் பொழுது திமுக இது தனித்து போட்டியிட போகிறதா அல்லது கூட்டணியோட போட்டி போடுகிறதா என்றால் காங்கிரஸ் இணக்கமாக இருப்பது போல் தெரிகிறது, வைகோ இணக்கமாக இருப்பது போல் தெரிகிறது. அதனால கேட்கிறேன். கூட்டணி என்பது தற்கால தேர்தலில் தவிர்க்க முடியாத ஒன்று, பெரும்பகுதி அதுதான். ஆகியனால கூட்டணியோடு தான் போட்டி போடுவோம். அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க கருதுறீங்க? அதுதான் சொல்ல மாட்டேன்.
ஏனென்றால் தற்போது மதிமுக மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. வைகோ வந்து நீங்க என்னத்துக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க கல்லில் நார் உரிக்கலாம், எங்கிட்ட உரிக்க முடியாது. ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு, அதுல வந்து அதை வைத்துதான் திமுக அரசியல் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதோ என்ற ஒரு கேள்வி பொதுவாக ஐயம் வருகிறது, எல்லோருக்குமே வருகிறது. என்றால் இந்த வழக்கில் அவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க, அதற்கான நீதிமன்றம் இருக்கிறது, வழக்கு பாணிகள் இருக்கிறது, நடக்கிறாங்க. ஆனா நீங்க இவ்வளவு குறிப்பாக இந்த வழக்கில் வந்து மேல்முறையீடு செய்றீங்க, ஏன் எதற்காக? வேற இதை வைத்துதான் ஜெயலலிதா வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நாங்க அப்படி நினைக்கல. அது ஒன்று வழக்கு, அவர் சொத்து குவிப்பு சேர்த்தார், அது மீது நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் வழக்கு தொடுத்தோம், அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது அப்பீல் போயிருக்கு, அவ்வளவுதான். அது வேற விஷயம், அதுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வழக்கில் அதீத கவனம் காட்டப்படுகிறது. அதீத கவனம் காட்டுறோம், எங்க கவனம் அதுவும் கவனம் காட்டுக்கிறோம், அதீத கவனம் ஒன்றும் கிடையாது. ஒரு வழக்கு தொடுத்தா அது கவனம் காட்ட மாட்டோமா? அது நீங்க வந்து உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு கிட்ட தான் பணியை கொடுத்துருக்கு, அவங்க செய்யறாங்க. நீங்களும் உங்களுக்கு ஏற்கனவே இதுல பர்மிஷன் கொடுத்துருக்கு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட், ஆகியனால் நாங்கள் அது போயிருக்கோம். இல்ல, ஆனால் இந்த வழக்குல மேல்முறையீடு வழக்கு, இந்த சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்த மட்டில் மற்ற வழக்குகளை விட திமுக இந்த வழக்கில் அதீத ஆர்வம் காட்டுகிறது என்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. தோற்றம் பொய்யானது. தோற்றம் பொய்யானதுன்னு சொல்றீங்க. 2G வழக்கு, நீங்க இந்த 2G வழக்கு, அலைக்கற்றை வழக்கு எடுத்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு சுனாமி போல இந்த வழக்கு வந்து திமுகவுடைய வெற்றியை வந்து பெருமளவு பாதித்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2G வழக்கு, அந்த வழக்கில் திருப்பி மீண்டும் அந்த வழக்கு அப்பதான் பதிவு செய்யப்பட்டது. இப்போது கிட்டத்தட்ட தீர்ப்பு வருவது போல தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த 2G அலைக்கற்றை வழக்கில் தீர்ப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய தாக்கம் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தீர்ப்பு வரட்டும், பார்க்கலாம். மைனஸோ பிளஸோ அதனுடைய எதிரொலி இருக்குமா சட்டமன்ற தேர்தலில்? என்னை பொறுத்தவரையில் இந்த முறை அது ஒன்றும் பெரிய அளவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதே போன்ற இப்போ உங்களுடைய வேலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் உங்கள் கட்சி வந்து மிக பலமாக இருக்கிறது. கோஷ்டி பூசலே இல்லாத ஒரு மாவட்டம் திமுகவில் வந்து ஒரு மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் சொல்லி நீங்கள் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கீங்க. அப்போ மற்ற மாவட்டங்களில் கோஷ்டி பூசல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா பக்கத்தில் நல்லா இல்லைன்னா அப்படி சிறப்பாக வைத்திருப்பதற்கு என்ன ரகசியம்? அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது என்ன ரகசியம்? பொதுவாகவே அந்த மாவட்டம் ஆரம்ப காலம் முதல் காங்கிரஸ் காலம் தொட்டில் அது ஒரு திராவிடியன் மூவ்மெண்ட்டாக வளர்ந்த கட்சி. ஒன்றா இருந்த காலத்திலேயே பார்த்தா 57லேயே சந்தானம் ஜெயிச்சார், சண்முகம் ஜெயிச்சார், அப்புறம் அண்ணாமலை ஜெயிச்சார், சாரதி ஜெயிச்சார், அப்புறம் 62 நிறைய பேர் ஜெயிச்சாங்க. போன முறை எல்லாரும் ஜெயிச்சாங்க, ஒரு சீட்டு தவிர. அது மாதிரி நிறைய இருக்குது. ரெண்டாவது, மாவட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற என்னை போல் இருக்கிற நண்பர்கள் உள்ள கருத்து வேறுபாடுகளை வளர்த்து கொள்ளாமல், எங்களுக்குள் இருக்கிற பெருமை அல்லது சிறுமிகளை பெருத்தாட்டாமல் கட்சியினுடைய நலனை முன்னிட்டு விட்டு கொடுத்த மனப்பான்மையோடு நாங்கள் கட்சி நடத்துகிறோம், அவ்வளவுதான். அதனால ஒரு குழப்பம் இல்லாம போயிட்டு அதுதான் வெற்றி ரகசியம். அதாவது உங்களுடைய கட்டுக்கோப்பா வைத்திருப்பதற்கான ரகசியம். ஆமா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் எதையும் வைத்துக்கிறோம். அது குடும்பமானாலும் நட்பானாலும் கட்சியானாலும் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்குமானால் அங்கே அதிகமான சுமூகமாகவும் தான் போகலாம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் சுமூகமாக போகலாம்னு சொல்றீங்க. ஆனால் சமீப காலத்தில் திமுக உட்கட்சி தேர்தல் நடைபெற்ற பொழுது மாவட்ட செயலாளர் பதவிக்கு வந்து உங்களுடைய மகனை நீங்கள் பரிந்துரைத்ததாகவும் அதை ஏற்கவில்லை, இதெல்லாம் பேசப்பட்ட கருத்துக்கள். நான் ஆதாரபூர்வமாக கூறவில்லை, பேசப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தேன், ஊடகங்கள் வெளியான கருத்துக்கள். உங்கள் கட்சியிலும் சில பேர் வெளிப்படையாக தெரிவித்த கருத்துக்கள் அது. உங்கள் மகனுக்கு கொடுக்கிற, அதனால் நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள், தனி கட்சி தொடங்க போகிறீர்கள், இன்னொரு கட்சியில் இணைய போகிறீர்கள் என்பதெல்லாம் செய்திகள் வந்தன. இதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சியிலேயே செயல்படுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது கடிக்கிறவர்கள் யாரோ அப்படி அறக்கோட்டை வேக்காட தவிர எனக்கு அப்படி இல்லை. நான் அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு தோன்றவில்லையா? உங்கள் மகனுக்கு நீங்கள் பரிந்துரைக்கவில்லையா? என்னுடைய மகனுக்கு நான் பார்லிமெண்ட் சீட்டு கேட்டது வாஸ்தவம். ஆனால் அதனுடைய ஒரு அலைன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டான சூழ்நிலை உருவாகிவிட்டது. நானே எங்கள் தலைவரிடத்தில் சொல்லிவிட்டேன், இதை விட கூட்டணி முக்கியம், ஆகியனால் இன்னொரு மாதிரி பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிவிட்டோம். அவ்வளவுதான் நிலைமை. அதுக்கு கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. காரணம், நான் முறைப்படி இந்த திமுகவில் வளர்ந்தவன். நான் இன்னும் சொல்ல போனா முறைப்படி திமுகவில் வளர்ந்தவன் நீங்க சொல்வதற்கு என்ன காரணம்? அப்ப முறையில்லாம ஆமா ஆமா, அதாவது நான் முறை கரெக்டா என்னுடைய ஆரம்ப காலத்தில் 1954 இருந்து நான் திமுக இருந்தவன். 54 4th வாரம் படிக்கிற போதே கட்சி ஆரம்பிச்சு செயலாளரான உறுப்பினராகி அந்த காலத்தில் அண்ணாவெல்லாம் படித்து வளர்ந்தவன். நான் அதுக்கப்புறம் காலேஜில் வந்து சேர்ந்தப்போ கூட நான் ஃபஸ்ட்டு பிஏ படிக்கிற வரையும் நான் படித்தேன். செகண்ட் பிஏவில் தான் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகமானார்கள். எனக்கு
பிறகு அவர்தான் என்னை வந்து படிக்க வச்சார். நான் அதை எந்த கூட்டத்திலையும் எல்லா மேட்டிக்கலையும் சொல்கிறேன். நான் மாதிரி வைக்கிறேன். செகண்ட் பிஏ, தேர்ட் பிஏ, எம்ஏ 2 வருஷம், லா காலேஜ் 2 வருஷம், 6 வருஷம் படிக்க வச்சார். அந்த காலத்திலே போஸ்ட் ஸ்டாக் பேங்கில் 5000 ரூபா மாதத்துக்கு போடுவார். அந்த அளவுக்கு பண்ணவர், வளர்த்தவர். என்னோடய ப்ரோக்ரஸ் கார்டில் அவர் தான் கையெழுத்து போடுவார். லோக்கல் கார்டியன் அவர் தான். என் கல்யாணத்துக்கு பாம்பேலேருந்து வரும்போது சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துன்னு வந்துடுவார். அதனால் அவர் வளர்த்து பொழுது போடுவார். அவர் கட்சி விட்டு போன பொழுது கூட நான் போல. அது கடைசியில் ஒரு காலகட்டத்தில் என்னை பிடிச்சி அவருக்கு பயங்கரமாக அவரை தாக்கிட்டு பேசுகிற காலத்தில் நான் நேரடியாக மாட்டில் ஒரு நாள் ஸ்பீக்கர் கூட மாட்டிட்டேன். அப்புறம் அவர் ரூமில் கையை பிடிச்சி முறிக்க கூட்டு போகிறேன். கேட்டப்ப சொன்னேன், நான் ஏன் என்னோடு வரலன்னா, நீங்கள் என்னை வளர்த்துவீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. அன்றைக்கி இருந்த என்னுடைய நிலைக்கு நீங்கள் பெரும் உதவி பண்ணீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கட்சி மாற முடியாது. ஏன்னாரு, நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து திமுகவாக இருந்தால் உங்களோடு ஓடி வந்துடுவேன். ஆனால் நான் அண்ணாவை தெரிந்து இந்த திராவிடியன் மூமெண்ட்டு டிஎம் நாயர்லேருந்து வெள்ளுடை வேந்தரை படித்து வந்தவன். இடையில் நான் உங்களை பார்த்தேன், நட்பு கிடைச்சது. அவர்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுவேன், தைரியமாக பேசுவேன், கலைஞரோடு பயந்து பேசுவேன். சென்ட்ரல் நேரத்தில் ஒரு வண்டி நிற்குது ரயிலில், அதில் உட்காந்துருக்கீங்க ரயிலில், நான் ஏறுறேன். அது கோயம்புத்தூர் போகிற வண்டி. வணக்கம் வணக்கம்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறேன். நான் கோயம்புத்தூர், நீ கோயம்புத்தூர், 2 பேரும் பேசஞ்சர் பேசிட்டு போகிறோம். என்னமோ கோவம், நீங்கள் ஜோலார்பேட்டில் இறங்கிட்டீங்க, நான் ஏன் உங்களோட இறங்கணும், உங்களோட இறங்க மாட்டேன் அப்படி சொன்னேன். நீ எல்லாம் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் கிடையாது. அப்புறம் முடிச்சுட்டு உடனே வந்து அப்புறம் குடும்ப பிரச்சனைலாம் பேசிக்கிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரே கேள்வி கேட்குறேன், ஒன்றா வருவியாக வரணும். நான் சொன்னேன், ஒரே கட்சி திமுக தான், எனக்கு ஒரே தலைவர் கலைஞர் தான். அப்போ நான் அப்படின்னார், உங்களை நான் என் வாழ வைத்து தெய்வமாக கருதுறேன், என்னை விட்டுருங்க, கிட்டே கண்டுபிடி. இவன் மன உறுதியை நான் பாராட்டுறேன்னார். எவனுக்குமே மந்திரி பதவி கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும் பார்ப்பான். ஆனால் தைரியமாக இருந்துப்பார். என்னால் வளர்க்கப்பட்டவன் இவ்வளோ மன உறுதியோடு இருக்கிறதுல எனக்கு பேர். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஒரு ஒப்பீடு. என்ன பொறுத்தவரையில் 2 கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் பிரிஞ்சு பெரிய வருகின்றாலும் அவங்களோட உள்ளூர ஒரு மதிப்பு, ஒரு ஒரு நட்பு பந்தபாசம் அறுந்து போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பழகிறது இல்லையா எப்படின்னு கேட்டால் 2 சொல்கிறேன் காலங்க. எதிரும் புதிருமாயி ரொம்ப வேகமாக தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் அவங்க கட்சிக்காரரும் மந்திரிகளோ கலைஞரை கருணாநிதின்னு சொல்ல அனுமதிக்கிறது இல்லை. அவர் குழந்தை வேலைன்னு ஒரு மந்திரி இருந்தார், எனக்கு ரொம்ப வேண்டியவன். காலேஜ் நேரத்தில் நானும் அவன் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு தடவை எம்ஜிஆர் வீட்டில் கருணாநிதி நம்மளான அறிஞ்சிட்டார். அவர் எனக்கு தலைவராக இருந்தவர்ரா, காலத்தின் கோலம் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. நான் இப்போ சிண்டிகேட் மெம்பர், நான் எதிர்த்தருவேன்றதுக்காகவே விழாவை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் சிண்டிகேட்டில் பர்மிஷன் ரெசல்யூஷன் வரல. அது ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு. காலையில் 8 மணி சிண்டிகேட் வச்சு பாஸ் பண்ணிவிட்டு உடனே அப்படியே டாக்டரேட் கொடுக்குறது. இது தெரிஞ்சவொடனே நைட்டு நான் பெரிய நியூரோ சர்ஜன் ராமூர்த்தி இருந்தார், அவர் ராஜன் இறந்து போயிட்டார், பல் டாக்டர் அவர், நாராயணசாமி பச்சிமாஸ்கால ப்ரொஃபஸர், இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நாகநாதன் ப்ரொஃபஸர், 5 பேர் போய் கலைஞரை 12:30 மணிக்கு எழுப்பணும் ராத்திரி. என்னன்னு கேட்டார், இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு நாளைக்கு டாக்டரேட் வருது. ஒரு என்னன்னு கேட்டால் சிண்டிகேட்டில் யாராவது ஒருத்தர் எதிர்த்தாருன்னா கூட அதை அவங்க வாங்கக்கூடாது, அதுதான் சம்பிரதாயம். நாம் எதிர்த்தோம்னா எம்ஜிஆர் வாங்க மாட்டாருன்னு கலைஞர் சொன்னார். நிறுத்து. அவருக்கு அரசியலில் எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகளாம் எம்ஜிஆரோட. ஆனால் அவர் நடிப்பு துறையில் என்னைக்கோ கிடைச்சிருக்க வேண்டிய டாக்டர் பட்டம் இன்னைக்கு கிடைக்குது. அதனால் நீங்கள் அதை எதிர்க்கக்கூடாது. அதுலேயும் துரைமுருகன் எதிர்க்கக்கூடாது. காரணம், உனக்கு பல செய்திருக்கிறார் அவர். எனவே இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறவனாக நீ தான் இருக்கணும்னார். எம்ஜிஆர் இருந்த அன்னைக்கு நம்ப மாட்டாங்க யாரும். நான் தான் கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்த வீட்டில் இப்போல்லாம் சொன்னார், சாப்பிடவே இல்லை, அப்படியே அழுதுகிட்டே இருந்தார். அப்படியே உட்காந்து அப்படியே சாப்பிட சொன்ன அப்படி சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்தார். இது யாருன்னா நீங்கள் சொல்ல மாட்டான்லாம், ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் அந்த ஒரு இது கொண்டு வந்தது. இந்த அம்மாவை பொறுத்தவரை எனக்கு அதிகமாக தெரியாது, யாருக்கு எனக்கு பாதி பழக்கம் இல்லை. எனக்கு அவங்களுடைய மனோபவன்னு தெரியல. இவங்க ஒரு பகைமைன்னா பகையாவே பாராட்டுறாங்க.
ஒரு சட்டசபையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோ, பகமையாக எம்ஜிஆர் அப்படி பண்ண மாட்டார். இப்போ அந்த இது பேசினாவே பயப்படுறாங்க. இப்போ அப்போ எல்லாரும் நல்லா பழகுவாங்க. இப்போது போட்டு கொடுத்துருவானே, நீங்கள் ஒன்று போயிட்டு போட்டோ கூட எடுத்துருவோம், அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த அன்னோன்யம் முடிச்சு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னது இந்த ஒரே ஒரு வார்த்தையில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஒரு ஒப்பீடா நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் 3 பேருக்கும் ஒவ்வொரு அடையாளமாக சொல்ல முடியுமா? கலைஞர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டும் மனித நேயத்தை விரும்புகிறவர். எம்ஜிஆர் அவர்கள் தர்ம சிந்தனையே உடையவர். அது எனக்கு அவர் பிடிக்கும். அவரை பிடிக்கும். கலைஞர் அவர்களுடைய மனிதனை பிடிக்கும். ஜெயலலிதாவிடத்தில் எனக்கு பிடிச்சதுன்னா ஒரு தன்னம்பிக்கை. எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையாக இருக்கிற அது ஸ்டெபிலிட்டி, அது பிடிக்கும் உனக்கு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி அவர்களை முன்னிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? திமுக யாரை முன்னிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்க? யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குமோ அவரை நிறுத்துவோம். இல்லை, உங்கள் தரப்புல யாருக்கு, மு.க. ஸ்டாலினா கருணாநிதியை யாரை முன்னிறுத்த வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது அது என் கட்சி முடிவு எடுக்கும். நான் நினைக்கிறது என் கட்சி கூடி முடிவு எடுக்கும். என்றால் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிரச்சாரம் செய்தார். சொன்னேன் எங்கள் கட்சியில் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் அப்போ தேர்தல் நேரத்தில் நாங்கள் யாரை முன்னிறுத்தணுமோ எங்கள் கட்சி அவரை முன்னிறுத்திருக்குன்னு அர்த்தம். அவர் யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு உண்டு என்கிறோமோ அவரை முன்னிறுத்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நாங்கள் திமுக முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அழகிரி அவர்களுடன் நான் ஒரு பேட்டியில் எடுத்திருக்கேன். அவரோட பேட்டியில் நான் எடுத்து சொல்லும்பொழுது அவர் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொன்னார். நீங்களும் அவரும் எம்ஜிஆரை ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் போய் அவர் வீட்டில் போய் அவர் 4 மணிக்கு காலையில் போய் விருந்தை வச்சு சாப்பிட சொல்லி கூட பார்த்து அந்த அளவுக்கு நாங்கள் அந்யோன்யமாக இருந்தோம்னு சொன்னார். உங்களுக்கும் அழகிரிக்கும் மிக நெருங்கிய நட்பு இருந்ததும் அவரே சொன்னார் என்கிட்ட. அப்படிப்பட்ட அழகிரி தற்போது திமுகவில் இல்லை. அது திமுகவுக்கு ஒரு பலம் இழப்புன்னு நினைக்கிறீங்களா? யாரு 10 பேர் இருக்கிறோம்னால ஒரு ஆள் இல்லைன்னா அது இழப்பு தான். ஆனால் காலத்தினால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமானால் அதை மற்ற இருப்பது தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். அவரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கிறா? திமுக மீண்டும் அவர் இடம் பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? அது பற்றி சரியான பதில் சொல்ல தெரியல எனக்கு. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அதை சொல்ல முடியல? இல்ல, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை சேர்த்துக்கோன்னு சேர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒரு முன்னணி தலைவர் இருக்கலாம் சார். எங்க கட்சி அப்படி இல்லை. எங்க கட்சியில் நாங்க வேற கட்சி இருக்காங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஜனநாயக ரீதியாக அப்படியே நான் என்னுடைய எண்ணம் சேர்க்க வேண்டும் என்றாலும் சேர்க்க கூடாது என்றாலும் அது சொல்ல வேண்டிய இடத்துல தான் எங்க கட்சியில் சொல்லுவோம். மற்ற ஒரு சில 3 கட்சி இருக்கு, அவங்க ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு அறிக்கை, அந்த மாதிரி கிடையாது எங்க கட்சி. நீங்க எந்த கட்சியை சொல்றீங்க? நான் எந்த கட்சி சொல்ல. இங்க ஒரு அறிக்கை, இங்க ஒரு அறிக்கை, ஒரே கட்சியில வந்து சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸும் விட டாக்டர் ராமதாஸ் 2 பேரும் தனித்தனியா அறிக்கை விடுறாங்க. அதை சொல்றீங்களா? ஏன் உங்களுக்கு ஏதாவது கொண்டாந்து குத்தி விட்டு ஒரு ஏதாவது மாட்டி விட்டுட்டு போடணுமா? பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். நேர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.